இஸ்லாமை ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். எபிசோட் 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு ஹைரா. நான் ஒரு டீனேஜர். நான் ஒரு முஸ்லீமாக தான் பிறந்தேன். தினமும் தொழுகிறேன், ரமலானில் நோன்பு வைக்கிறேன், குரான் கூட ஓதுறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எனக்கு இஸ்லாம் பற்றி தெரியும், ஆனால் ஆரம்பத்திலேருந்து எதையும் சரியாக புரிஞ்சு படிக்கலன்னு தோணுது. அதனால தான் இந்த பாட்காஸ்ட் மூலமா இஸ்லாத்தை அதோட ஆரம்பத்துல இருந்து கத்துக்க ஆசைப்படுறேன். யாரோ கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இல்ல, எனக்காக நான் புரிஞ்சுக்கணும்னு கத்துக்க போறேன். நான் இங்க உண்மையான கேள்விகளை கேட்க போறேன். மனசுல இருக்கிற தயக்கம் இல்லாத கேள்விகள். சில கேள்விகள் கேட்கறது சங்கடமா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் என்னோட நிஜமான தேடல். இந்த கேள்விகளுக்கு என்னோட பாப்பா பதில் சொல்வாங்க. என்ன மாதிரியே இருக்கிற இளம் வயசு முஸ்லிம்களுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். முக்கியமா தமிழ் முஸ்லிம்களுக்காக தான். எந்த சந்தேகமும் இல்லாம இஸ்லாத்தை தெளிவா புரிஞ்சுக்க இது உதவும். பாப்பா, are you ready? எஸ், ஐம் ரெடி. வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைரா, நீ இந்த முயற்சி எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீயும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன். சிந்திக்கிறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு இஸ்லாம் என்றைக்குமே சொன்னதில்லை. உண்மையை சொல்லப்போனால் ஆழமாக யோசிக்க சொல்லி தான் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வே குரானில் திரும்ப திரும்ப கேட்குறான், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டாமா? ஆனால் அதனால் ஹைரா, உனக்கு என்ன தோணுதோ அதை தயக்கம் இல்லாமல் கேளு. சரி பாப்பா, என்னோட முதல் நேரடியான கேள்வி. அல்லாவை என்னால் பார்க்க முடியல, அப்புறம் ஏன் நான் அவரை நம்பணும்? என்னால் அல்லாவை பார்க்க முடியல, அல்லாஹ் குரலை கேட்க முடியல, அப்போ அல்லாஹ் இருக்காருன்னு நான் எப்படி நம்புறது? இது ரொம்ப நியாயமான கேள்வி ஹைரா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ உன்னுடைய இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கா? அதை நீ ஆரம்பிச்சு வச்ச? இல்ல, அதை உன்னால் நிறுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. இன்னைக்கு நீ நைட்டு தூங்க போற, உன்னோட இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குமா? ஆமா, இருக்கும். ஆனால் அதை நீ கட்டுப்படுத்தலை. இருந்தாலும் நீ பிறந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நொடியும் அது சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹைரா, அப்போ அதை யார் இயக்குறா? நான் இதை பத்தி யோசிச்சதே இல்லை பாப்பா. இதான் அல்லாஹுடைய மிக தெளிவான அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ்வே குரானில் கேட்குறான், அவர்கள் எவ்வித பொருளுமின்றி படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்கள் தங்களை தாங்களே படைத்து கொண்டார்களா? ஹைரா, எதுவுமே இல்லாம ஒரு விஷயம் தன்னால உருவாக முடியுமா? முடியாது, ஏன்னா அதுல அர்த்தமே இல்லை. உன்னை நீயே படைச்சிக்க முடியுமா? இல்ல. அப்ப லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளன் இருக்கணும்ல. அந்த படைப்பாளன் தான் அல்லாஹ். ஆனா பாப்பா, சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் இயற்கையாவே தானாவே நடக்கணும்னு. நடந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சரி ஹைரா, நம்ம தினசரி வாழ்க்கையில பார்க்குற ஒரு விஷயத்தை வச்சு யோசிப்போமே. நம்ம சிங்கப்பூர்ல ஒரு புது ஹெச்டிபி பில்டிங்கை பார்க்குறோன்னு வையேன். அது தானாவே உருவானதுன்னு சொல்லிட்டு நாம நினைப்போமா, இல்லை யாரோ ஒரு பில்டர் அதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போமா? இப்போ எக்ஸாம்பிள் மஸ்ஜித் சுல்தானை நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கிற செங்கற்கள் எல்லாம் தானாவே ஒன்றா சேர்ந்து அது ஒரு மஸ்ஜிதா உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ ஒரு சின்ன கை கடிகாரத்துக்கு கூட அதை செய்ய ஒருத்தவர் தேவைப்படுறார். உன்னுடைய ஸ்கூல் புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை எழுதுனது கூட ஒரு ஆசிரியராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புற. ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்படுற எந்த ஒரு பொருளுமே அதை உருவாக்கின ஒருத்தர் இல்லாமல் வர்றதில்ல. அப்போது ஒரு கட்டிடத்தை விட உன்னுடைய உடம்பு இருக்குல்ல, உன்னுடைய உடல் இருக்குல்ல, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப சிக்கலானது. அதை யாராலுமே இந்த உலகத்தில் உருவாக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் உருவாக்குனது கிடையாது. உன்னுடைய கண்கள் பல கோடி நிறங்களை பார்க்குது. உன்னுடைய மூளை ஒரு கம்ப்யூட்டரை விட வேகமாக வேலை செய்யுது. உன்னுடைய இதயம் ஒரு நாளைக்கு 1,00,000 முறைக்கு மேலே தடை இல்லாமல் துடிச்சிக்கிட்டு இருக்குது. ஹைரா, ஒரு சின்ன கட்டிடத்துக்கே ஒரு பில்டர் தேவைப்படுப்ப இவ்வளோ பெரிய மனித படைப்பு
ஒரு படைப்பாளன் இல்லாம இவ்வளோ சிக்கலான படைப்பு எப்படி வர முடியும்? இது நீ நினைச்சு பார்த்திருக்கியா? நீங்க சொல்றது இப்பதான் புரியுது பாப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா ஃபுசிலத்துல, நிச்சயமாக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை பிரபஞ்சத்தின் வெளியிலும் அவர்களுக்குள்ளேயும் அவர்களுக்குள்ளும் நாம் காண்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம பார்க்குற இந்த வானம் வானத்தில் இருக்கக்கூடிய பல கோடி நட்சத்திரங்கள், பல விஷயங்களை வந்து நாம பார்க்குறோம். இதுவும் வந்து அல்லாஹுடைய படைப்பு தான். அதே மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ளேயும் 1008 அத்தாட்சிகள் இருக்குது. நம்மளை படைச்சது, இந்த உலகத்தை, வானத்தை, இந்த பூமி எல்லாத்தையும் படைச்சதுக்கு கண்டிப்பா ஒருத்தன் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம நினைப்போம். அல்லாஹ் உன்னை வந்து 2 இடத்துல பார்க்க சொல்றான். உன்னுடைய வெளியில இருக்கிற உலகத்தையும் பார்க்க சொல்றான், உனக்குள்ள இருக்கிற உலகத்தையும் பார்க்க சொல்றான். அது 2மே வந்து அல்லாஹ் இருக்கிறத வந்து நிச்சயமா வந்து உனக்கு வந்து அடையாளம் காட்டிக்கிட்டே தான் இருக்குது. சரி பாப்பா. ஆனா ஏன் அல்லாஹ் தன்னை நேரடியா காட்டக்கூடாது? அப்படி காட்டினா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? இது ரொம்ப ஆழமான கேள்வி ஹைரா. நான் ஒன்று கேட்குறேன். நீ எக்ஸாம் எழுதுறப்ப உன் டீச்சர் உன் பக்கத்தில் நின்று எல்லா பதிலையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அது ஒரு டெஸ்ட். ஸோ ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி தான் வந்து அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்கிறான். சூரா அல் முல்க்ல, உங்களில் எவர் செயல்களால் மிக அழகானவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஒரு டெஸ்டாக, ஒரு தேர்வாக வந்து படைச்சான். உனக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருந்தால் தான் அது ஒரு தேர்வாக, ஒரு டெஸ்ட்டாக இருக்க முடியும். அல்லாஹ் உனக்கு அறிவை கொடுத்துருக்கான், அடையாளங்களை காட்டியிருக்கான், அத்தாட்சிகளை கொடுத்துருக்கான், வழிகாட்டுறதுக்கு குர்ஆனை கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் தன்னை கொண்டு வந்து காட்டி அதை நம்பு அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக்காக இருக்குமா? இல்லை வந்து இந்த அறிவை கொடுத்து, அடையாளங்களை காட்டி, அத்தாட்சிகளை கொடுத்து, வழிகாட்டுறதுக்கு குர்ஆனையும் கொடுத்து, சாய்ஸை வந்து உன்னோட கையில் வந்து அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ வந்து நீ இந்த அத்தாட்சிகளனா வச்சு அல்லாஹ் நம்புறது வந்து சரியான முறையில் இருக்குமா? அதுதானே டெஸ்ட்டாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு அழகான விஷயத்த சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் 1358வது ஹதீஸில் இது வருது. ஒவ்வொரு குழந்தையும் வந்து தீனுல் ஃபித்ர் அதோட தான் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தீனுல் ஃபித்ர்னா என்னன்னாக்கா, ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறக்கும் போதே தனக்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்ற இயற்கையான நீதியோடு தான் வந்து பிறக்கிறாங்க. அதனால தான் அவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீ வந்து மற்ற விஷயங்களை வணங்கு அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்க தனியாக வந்து ஒரே ஒரு படைப்பாளனை தேடி வந்து அவங்களுடைய பயணம் வந்து இருக்கும். ஈவன் சின்ன பசங்க கூட நீ கேட்குறத வந்து பார்த்துருப்ப, என்னை படைச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அது அவங்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்குது. அதுதான் தீனுல் ஃபித்ர். பாப்பா, உண்மையாவே இதை கேட்கும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. முறையாக கடவுள் நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு கட்டாயம் இல்லாமல் லாஜிக்கலாக புரியுது. இஸ்லாத்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஹைரா. தெளிவாக இருக்கணும், குழப்பமாக இருக்கவே கூடாது. ஆனால் பாப்பா, எனக்கு இன்னும் நிறையா கேள்வி இருக்கு. இதை விட கஷ்டமான கேள்விகள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பதில் தேடுவோம். ஒவ்வொன்றா உண்மையோட, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட தெளிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஹைரா, இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்றுக்க போகிற என்னோட பயணம் இப்போ தான் ஆரம்பிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.